இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தான் வச்சிருக்கிற வண்டியை விட அதிகமான ஃபைன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த ஃபைன் அமௌண்ட்டை எங்க போட்டிருக்காங்க, யாருக்கு போட்டிருக்காங்க, எவ்வளவு ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பாருங்க. பெங்களூர்ல ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் ஸ்கூட்டர் வந்து வச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 270 தடவை டிராபிக் ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 270 தடவை ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கே ஒரு நிமிஷம் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் டோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1,36,000 ரூபாய் ஃபைன் அமௌண்டா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற வண்டியை விட இந்த ஃபைன் அமௌண்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தி. இதை கேட்ட பார்த்த அந்த லேடியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏங்க நான் வச்சிருக்கிற வண்டியோட ரேட் வராதிங்க, எதுங்க எனக்கு இவ்வளவு ஃபைன் போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எனவே நமக்குலாம் இந்த மாதிரி ஃபைன் அமௌண்ட்லாம் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளாம் அந்த வண்டியவே வித்துட்டு தான் அந்த ஃபைன் அமௌண்ட்டே கட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்காணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் மாதிரி. நம்ம எதுக்கு வம்பு, டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒபே பண்ணிட்டு நம்ம கரெக்டாக போயிட்டு வந்துடலாமே, கரெக்டாக போயிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல. இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.